ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸும் டிஸ்கவுண்ட் சேர்த்து பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு வியூவர் வந்து கேட்டிருந்தீங்க, எல்லாமே வந்து 100% ரிசல்ட் இருக்கா, இல்லை வந்து எஸ்எல்ஏ உங்களுக்கு அடிக்காதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. எஸ்எல் தாராளமாக வந்து அடிக்கும். ஜஸ்ட்டு வந்து ஒரு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக 0 எஸ்எல்லை தான் மெயின்டைன் பண்ணிருந்தேன். சரிங்களா, சார்ட் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 100% டிபிங்கிற மாதிரி தான் எஸ்எம்டி பேஜில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிருந்தோம். பட் லாஸ்ட்டு ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ பார்த்தீங்கன்னா எஸ்எல் தட்டிடுச்சு. சரிங்களா, அது ஓப்பனாகவே நானே சொல்லிடுறேன். ஸோ அப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 95 to 90 வச்சுக்கோங்களேன், 90 to 80 to 90% வந்து இதில் வந்து வின்னிங் ரேட் இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் டேப்பில், எஸ்எம்டி டேப்பில். சரிங்களா, அதுவே வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா லாஸ்ட் வீக் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ டார்கெட் போயிருக்கு அப்படின்றத ஜஸ்ட் நான் ஷோ பண்ணுறேன். சரிங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 டார்கெட் வந்து போயிருக்குது. எல்லாமே வந்து இதில் இருக்குமா சார் அப்படின்னா அது வந்து ஃபில்டர் ஆகும். உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஏன்னா வந்து நம்ம 27 சார்ட் வந்து போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா, ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு மேத் மாதிரியே சொல்கிறேங்களேன். ஒரு 27 சார்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். 27 சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 11 சார்ட் வந்து உங்களுக்கு டார்கெட் போயிருக்குது. மற்றதில் எஸ்எல்ஆ சார் அப்படின்னு கேட்டோம்னா எஸ்எல் கிடையாது. அது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரின்னு சொல்லுவோம். சரிங்களா, நோ டேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நோ டேக்னா ஆர்டர் பிளாக்குக்கே மார்க்கெட் வந்திருக்காது. அப்படி இல்லைன்னா ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காது. சரிங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வாலண்டியராக போய் அடி வாங்கக்கூடாது அந்த மாதிரி ட்ரேட்ஸ். ஸோ அந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 எஸ்எல் தாராளமாக இருக்கும். சரிங்களா, உள்ளுக்குள்ளே நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து எஸ்எல் அடிக்கிறது. சரிங்களா, இதுலேயே வந்து ஒரு 11 டார்கெட்ஸ் நான் வந்து அடிச்சிருக்குதுங்களா. அந்த 11ல் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஒரு 11ல் வந்து ஒரு பாதியாக நான் எடுத்துக்கிறேன். ஒரு 5 டிபி நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா, 5 டார்கெட் மட்டுமே போனால் நம்ம டிஸ்கார்டோட ரூலே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து 0.3% வந்து ரிஸ்க்கு. சரிங்களா, அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடு டிபி அடிக்குது அப்படின்னா 0.6% வந்து டிபி ரேஷியோ வந்து போகும். நம்ம வந்து 1:3 வந்து இது பண்ணுவோம். அதை நான் வந்து 1:3ன்னு இல்லாமல் ஒரு 1% அப்படின்னு நம்ம வச்சோம்னா கூட 5%, ஜஸ்ட்டு 5 நாளே இல்லை. சரிங்களா, இது ஏன்னா நம்ம வந்து நிறையா இது பண்ணுற மாதிரி மந்த்லிலாம் பண்ணுறது கிடையாது. இது வந்து இந்த வார டார்கெட்டு. சரிங்களா, இந்த 11 வந்து இந்த வார டார்கெட்டு. அதுவே பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம்னா இது லாஸ்ட் வீக் டார்கெட்டு. சரிங்களா, இதையும் வந்து தாண்டுறீங்க அப்படின்னா அதுக்கு பிஃபோர் வீக் டார்கெட்டுன்னு போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இந்த மந்தில் வந்து என்ட்ரிஸே மேக்ஸிமம் மாட்டாத ஒரு மந்த்து. சரிங்களா, இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறக்க இந்த ஒரு பர்டிகுலர் மந்த்து என்ட்ரிஸே வந்து மாட்டாத ஒரு மந்த்து. இதுலேயே நமக்கு வந்து இந்தளவு வந்து ஒரு டார்கெட் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. சரிங்களா, அதுதான் அந்த ஒரு விஷயத்த சொல்கிறக்காக தான் சொல்கிறேன். இதுதான் வந்து நார்மலாக இப்படி தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா, நிறைய வந்து நோ டேக்ஸ் வரும், 1-2 எஸ்எல்ஸ் வரும். அதுலேருந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம்னா அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நம்ம வந்து டேரெக்டாக அந்த ட்ரேடு அது எப்படி நமக்கு வந்து இது பண்ணுது அப்படின்றத வச்சு நம்ம வீடியோலேயே டேரெக்டாக அது சொல்லிகிட்டு இருப்போம். அதனால் ஜஸ்ட்டு அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு என்ட்ரி பார்க்கலாம் அப்படின்னா ஜிபிபி ஜேபிஒய். சரிங்களா, ஜிபிபி ஜேபிஒய் டேட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த என்ட்ரிஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஜிபிபி ஜேபிஒயில் நம்ம இப்படி தான் வந்து சார்ட் வந்து போஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்திங்கன்னா ஜிபிபி ஜேபிஒயில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் டேரெக்டாக நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குக்குள்ளே மார்க்கெட் வருது. ஆர்டர் பிளாக்குக்குள்ளே மார்க்கெட் வந்தோடனே ஒரு சின்ன விஷயம் வந்து நம்ம இதில் நோட் பண்ணிட்டே வந்துடலாம். என்னென்னா எஸ்எம்டி வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, எஸ்எம்டி இருக்கான்னு இனி ரெகுலராகவே இது பார்க்குறக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா, எஸ்எம்டி இருக்கா அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து மேலே பார்த்தோம்னா இந்த ஒரு பர்ஃபெக்ட் கேண்டில் நான் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே நம்ம வந்து எஸ்எம்டி இப்படி வைக்கிறோம்னா ஹை டு லோ வந்து நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வந்து லாக் ஆகுது.
அதுவே வந்து இந்த இடத்துல அதே கேண்டில் சேம் கேண்டிலில் இங்கே வைக்கிறோம்னா லோ டு ஹை ஒரு சின்ன ஒரு எஸ்எம்டி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னா எஸ்எம்டி கன்ஃபர்மேஷன் இருக்குது. மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்றத தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். சரிங்களா, எஸ்எம்டி வந்து கன்ஃபார்ம் ஆன அடுத்த செகண்டே வந்து மார்க்கெட் கீழே இறங்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து மார்க்கெட்டுக்கு எப்பவுமே கிடையாது. அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சிஹெச் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கணும். சரிங்களா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து மார்க்கெட் இது பண்ணுது, பட் வந்து இது எப்படி இது பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இம்பல்ஸாக வந்து உடைக்குதா அப்படின்றது தான் நமக்கு வந்து மெயின். இவ்வளோ தூரம் போயிட்டு அப்புறம் உள்ளுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் நல்லா ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு தான் கீழே வந்து அடிக்குது. இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நம்ம கொஞ்சம் நல்லது. சரிங்களா, ஸோ இது வந்து எடுத்துக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் இது வந்து ஏஷியன் ரேஞ்சுக்குள்ளே வட்டம் அடிச்சுட்டு இருக்குது. அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா மேலே போயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் அகைன் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம எஸ்எம்டி செக் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம பார்த்த ஒரு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா, பட் வந்து மார்க்கெட் அதை உடச்சிட்டு நல்லாவே மேலே போகுது. எஸ்எம்டி நம்மளுக்கு கொடுக்கலினாலும் நம்ம வந்து மற்ற கன்ஃபர்மேஷனை வச்சு தாராளமாக எடுக்கலாம். பட் எஸ்எம்டி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக எடுக்கலாம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அடுத்த கேண்டில், இந்த கேண்டிலில் எஸ்எம்டி வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கு. அதுவே அதே சேம் வந்து இது வந்து மேலே இந்த பேருக்கு எடுக்கிறோம். இந்த பேரும் பார்த்திங்கன்னா இப்போ மேலே இருக்கிறது பார்த்தோம்னா லோ டு ஹை போயிடுச்சு. கீழே இருக்கிறது வந்து நமக்கு எப்படி இருக்குது எக்ஸாக்டாக வைக்கணும். ஒரு ஹை டு லோ வந்து மைன்யூட்டாக தான் இருக்குது. சரிங்களா, ரொம்ப இது இல்லை, பட் மைன்யூட்டாக இருந்தாலும் இட்ஸ் வேலிடு தான். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எஸ்எம்டி நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்றத எடுத்துக்கலாம். எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆனோடனே பிளைண்டாக வந்து உள்ளுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா சமடி தான் விழுகும். சரிங்களா, ஸோ எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆனோடனே பிளைண்டாக இறங்கக்கூடாது. ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிஹெச் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ட்ராப் பண்ணலாம். ட்ராப் பண்ணிட்டு இது வந்து சிஹெச் டவுன் சைடு அப்படின்னு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நல்ல ஒரு ஃபோர்ஸில் தான் மார்க்கெட் வந்து உடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ வந்து இது பிரேக் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறோம். பிரேக் ஆகலை, பட் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு ஃப்ளோவில் தான் வந்து கீழே வந்து இறங்கி போகுது. இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. பட் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து எஸ்எம்டி கன்ஃபர்மேஷனும் இருக்குது, ஒரு ஃபோர்ஸில் வந்து உடைக்குது அப்படின்றதுனால எடுக்கலாம். பட் ஸ்டில் ஒரு போரிங் ஆன் பண்ணி நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். இப்போ போரிங் ஆன் பண்ணோன்னா நமக்கு என்ன வந்து காமிச்சு கொடுக்குது, இது எல்லாமே 50%, இது எல்லாமே 100%, ஒன்று தான் 50%. அப்போ இந்த ஃப்ளோவோட இந்த ஃப்ளோ நமக்கு வந்து நல்லா இருக்குது. சரிங்களா, இந்த ஃப்ளோ வந்து நல்லா இல்லை, இந்த ஃப்ளோ நல்லா இருக்குது. அப்போ இது வந்து இம்பல்ஸுன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எடுத்துக்கலாம். டேரெக்டாக வந்து என்ட்ரி வந்து இப்படி கொடுக்குறதா இருந்தாலும் தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா, இங்கே வந்து ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இது என்னோடய ஸ்டாப் லாஸு, இது வந்து நல்லா கீழே இறக்கி நம்ம டேக் ப்ராஃபிட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு வந்து எடுக்கலாம். சரிங்களா, இது ஒரு மெத்தடு. அடுத்தது நம்ம எஸ்எம்சியை வச்சு வெயிட் பண்ணி மேலே வந்தோன்னே ஒரு ஆர்டரை வந்து போடலாம். எங்கே அந்த ஆர்டரு அப்படின்னா இதுதான் அந்த ஆர்டர் பிளாக். சரிங்களா, அதையும் நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த ஆர்டர் பிளாக்கு. நீட்டாக இங்கே ஒரு என்ட்ரி போடுறதுனாலும் நம்ம தாராளமாக போடலாம். சரிங்களா, இது ஸ்டாப் லாஸ், அதே ஸ்டாப் லாஸ் தான், ஆனால் ப்ராஃபிட்டில் கொஞ்சம் ஆர்ஆர் வந்து மாறுதல் இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து ரெண்டுமே வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய ரீசெண்ட் ஸ்விங் லோ டார்கெட் வந்து இப்போ வந்து ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கு கீழே மார்க்கெட் போகிறது வந்து நீங்கள் பிரேக் ஈவன் பண்ணி பிடிக்கிறதா இருந்தால் பிடிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து இதுவே வந்து போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் விடுறதா இருந்தாலும் தாராளமாக வந்து விடலாம். சரிங்களா, ஓகேங்க. இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணுறவங்க ட்ரேடில் வந்து எஸ்எல் வந்து ஆர்டர் பிளாக்குக்கு வெளியே வைக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இப்போ ஒரு வால்டேல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து அடிக்கிறதுக்கு எஸ்எல் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் வீடியோ டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்டும் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.